ஹாய் ஆல். லாங் வீடியோ போஸ்ட் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு. வெக்கேஷன் ட்ரிப்காக ஹரித்வார் போயிட்டு வந்தது தான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். டெல்லியில் கிளைமேட் சடனாக சேஞ்ச் ஆகி நல்ல மழை பெய்ய ஆரம்பிச்சிடுச்சு. இந்த மாதிரி கிளைமேட் இருக்கும்போது நம்ம அவுட்டிங்லாம் போகும்போது கொஞ்சம் நல்லா இருக்கும். நல்ல வெயிலில் போகும்போது வெளியில் போகிற ஆசையே இல்லை. ஸோ இந்த மாதிரி கிளைமேட் சேஞ்ச் ஆனதால் அன்பிளான்டு ட்ரிப்பாக தான் ஹரித்வார் பிளான் பண்ணியிருந்தோம். ஹரித்வார் டெல்லியிலேருந்து 200 கிலோமீட்டர்ன்றதால நம்ம ஒன் டே ட்ரிப் மாதிரி கூட பிளான் பண்ணிக்கலாம். பை கார் அப்படின்னும்போது மார்னிங் 6 o'clock அப்படி நாங்கள் கிளம்புனா 9:30 அப்படிலாம் ரீச் பண்ணிட்டோம் ஃபஸ்ட் டைம் போகும்போதும். நெக்ஸ்ட் டைமும் அந்த மாதிரி தான் பிளான் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு மார்னிங் நாங்கள் கிளம்பியிருந்தோம். மார்னிங் கிளம்பும்போது பார்த்திங்கன்னா கிளைமேட் மீடியம் இருந்ததால் ட்ரைவ் பண்ணுறதுக்கும் நல்லா தான் இருந்துச்சு. நாங்கள் ஃபஸ்ட் டைம் ஹரித்வார் போகும்போது ஹோட்டலில் ஸ்டே பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் டே ரிஷிகேஷ்லாம் பார்த்துட்டு வந்தோம். ஆனால் இந்த டைம் ஹரித்வார் மட்டும் போயிட்டு ஈவினிங் ரிட்டர்ன் ஆகிட்டோம். எனக்கு ஹரித்வாரில் ரொம்ப ஃபேவரட்டான ஒரு ஸ்டார்டிங்னா இந்த ஓம் சிம்பிள் எனக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு விஷயம். இந்த சிம்பிள் வந்தாலே அவ்வளோ ஹாப்பி ஆகிடும். ஃபஸ்ட் டைம் ஹரித்வார் வரும்போது கங்கை நதியை பார்க்கும்போது திரும்பவும் அவ்வளோ ஹாப்பி ஆகிடுச்சு. புனித ஸ்தலமான ஹரித்வார், பத்ரிநாத், கேதார்நாத் இந்த மாதிரி இடங்கள்லாம் வரும்போது எனக்கு செகண்ட் டைம் நம்ம இந்த பிளேசஸ்க்கு வருவோமா அப்படின்ற டவுட் இருக்கும். நான் செகண்ட் டைம் இங்கே வரும்போது எனக்கு ஜெய்ப்பூர் போன ஹாப்பியை விட ஹரித்வார் வந்தது தான் அவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சு. கிளைமேட் நல்லா சேஞ்ச் ஆகிட்டு இங்கே வரும்போதே பார்த்திங்கன்னா அப்படியே ஒரு சில்லுன்னு காற்று நம்மளுக்கு ஹாட் கிளைமேட்டாக இருந்தது. டெல்லியிலே இங்கே சடனாக இந்த மாதிரி ஆப்போசிட் கிளைமேட்டாக இருந்ததுக்கு சூப்பராக இருந்துச்சு. பசங்க ரொம்ப என்ஜாய் பண்ணியிருந்தாங்க. ஏற்கனவே நம்ம வந்திருக்கோம் அப்படின்றதால நம்ம ரெடி ஆகிறதுக்கு கங்கா ஸ்நானம் பண்ணுறதுக்கு அதுக்கெல்லாம் ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. கார் பார்க்கிங்லாம் முடிச்சுட்டு கொஞ்சமாக நான் ஷூட் எடுக்கலான்னு இந்த பக்கம் எடுத்தேன். ஃபென்சிங் மாதிரி போட்டு இருக்கிறதால ஃபோனில் என்னால் இந்த அளவுக்கு தான் கவர் பண்ண முடிஞ்சது. கிளாரிட்டியும் இந்த அளவுக்கு தான் என்னால் கவர் பண்ண முடிஞ்சது. இந்த இடம்லாம் ஃபோனில் நம்ம வீடியோ எடுக்கிறத விட இன்னும் கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு இருக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா வீடியோ எடுக்கும்போது நம்ம நேரில் பார்க்குற நிறைய விஷயங்கள்லாம் மிஸ் பண்ணுற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். நான் வீடியோ ஓரளவுக்கு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் குழந்தைங்களாம் கங்கா ஸ்நானம் பண்ணுறதுக்காக போயிட்டாங்க. ஸோ அவங்கள ரெடி பண்ணுறதுக்காக நாங்கள் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தோம். ஃபஸ்ட்டு காலை தண்ணியில் வைக்கும்போது அவ்வளோ சில்லுன்னு இருக்கும். எல்லாம் பார்த்திங்கன்னா கத்த ஆரம்பிச்சிடுச்சுங்க. ஐஸ் வாட்டர் மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இமயமலையோடைய தண்ணியே உருகி நமக்கு வரும்போது அதனுடைய வாட்ரு பார்த்திங்கன்னா ஐஸ் வாட்டரை நம்மளுக்கு அந்த கால் வைக்க முடியல அப்படின்ற மாதிரி கற்றுனாங்க. ஒரு 1 hour அந்த தண்ணியில் தான் விளையாடிட்டு இருந்தாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டெப்ஸ் எல்லாம் அங்கே இருக்கிறதால ஃபஸ்ட்டு ஸ்டெப்ஸில் காலை வச்சுட்டு அப்புறம் செகண்ட் ஸ்டெப்ஸில் காலை வச்சுட்டு அந்த மாதிரி பொறுமையாக தான் இறங்குனாங்க. இங்கே ஃபென்சிங் மாதிரி இருக்கிறதால செயின் அந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ அதெல்லாம் பிடிச்சிட்டு சப்போர்ட் பண்ணிவிட்டு குளிச்சுட்டு வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதெல்லாம் முடிச்சுட்டு மதியம் லஞ்சு ஸ்பெஷல் தாலி தான் ஆர்டர் பண்ணியிருந்தோம். இங்கே வெஜிடேரியன் லஞ்ச் தான் மேக்ஸிமம் இது பண்ணுவாங்க. நான்வெஜ் அலோடே இல்லை. ஸோ வெஜிடேரியன் நல்லா தான் இருந்துச்சு டேஸ்ட்டு. நமக்கு நம்ம ஊர் ஸ்டைலில் சாப்பிட்றதுக்கு இங்கே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். ஸோ இருந்தாலும் டூர் இடம்லாம் இதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு தான் ஆகணும். ஸோ ஷாப்பிங்க்கெலாம் வந்துட்டாங்க. ஷாப்பிங்லாம் இவங்க கீ செயின்ஸ் அதுக்கப்புறம் உடன் இதுவெல்லாம் பார்த்துட்டு இருந்தாங்க. ஸோ ஷாப்பிங்லாம் அழகாக முடிச்சுட்டு ரொம்ப ஹாப்பியாகவும் ரிட்டன் நம்ம கிளம்பும்போது ஒரு என்ஜாய்மெண்ட்டாகவும் ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாகவும் ஒரு ட்ரிப்பாக இருந்ததுன்னா எங்களுக்கு இந்த ட்ரிப் இருந்தது. இங்கே ராமருடைய சிலைகள்லாம் நமக்கு இங்கே சேல் பண்ணிட்டு இருந்தாங்க. ராமருடைய சிலை வீட்டில் வைக்கலாமா அப்படின்ற ஒரு டவுட்டோட நான் வாங்கலான்னு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் அதை நான் வச்சுட்டேன். ஸோ எங்கள் ட்ரிப்லாம் முடிஞ்சிட்டு நாங்கள் ரிட்டன் டெல்லிக்கு கிளம்பியாச்சு. இங்கே இருந்து இந்த ரோடில் பிரிஞ்சு போகிறதா ரிஷிகேஷ்க்கு போகும். ரிஷிகேஷ்க்கு நாங்கள் ஆல்ரெடி போயிட்டோம் அப்படின்றதால நாங்கள் டெல்லிக்கே ரிட்டன் வந்துட்டோம். நீங்களும் சம்மர் வெக்கேஷனை நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள். வாய்ப்பு கிடைச்சா கண்டிப்பாக இந்த மாதிரி புண்ணிய ஸ்தலங்களுக்கு ஒரு முறை பார்த்துட்டு போங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன்.